நடிகர் விஜயோடைய சொந்த தீவிர ரசிகை. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், வீடியோ போட்டு எனக்கு உதவி செய்யுங்க. மார்பகத்தில் இருந்து இடுப்பு வரைக்கும் அவங்களுக்கு வந்து தீ காயத்தோட 75% எரிஞ்சு போன தருவாயில் அவங்க வந்து வீடியோ வெளியிட்டாங்க. நீ வந்து 2 நிமிஷம் நீ வெயிலில் நிற்கிறியா? நீ வெயிலில் நிற்க முடியாது, உன் தலையில் வந்து மயிர் இல்லை, ப்ராப்பராக கயண்டிடும் அப்படின்றதுனால தான் நீ நைட்டு 7:30 மணிக்கு வர கரூர் கூட. இல்லைனா நீ வெயிலில் நின்று வந்து மக்களை நீ சந்திச்சிருப்ப. அப்போ அந்த இடத்துல சொன்னேன், நடிகர் விஜய் வந்து பின்னாடி என் தம்பி தங்கச்சிங்க அங்கே இருக்கக்கூடிய தொண்டருங்க யாரும் போகாதீங்கம்மா, உங்களுக்கும் இந்த பாப்பா சமாதியை காமிச்சு இந்த பாப்பாவுக்கு நடந்த இன்சிடென்ட் தான் கதி தான் உங்களுக்கு நடக்கும். அந்த விஜய் வந்து கஞ்ச பையன், 5 பைசா பேராதவன், உங்களுக்கு பணம் கொடுக்க உயிர் போகும் தருவாயில் அந்த குழந்தை வந்து பணம் கேட்டு மருத்துவ உதவிக்கு பணம் கேட்டு கொடுக்கல, உங்களுக்கு கொடுக்க மாட்டேன்ன உடனே ஏற்கனவே சொல்லி வச்சிருக்கிறாங்க நம்ம கஞ்ச பையனை, நம்ம இதுக்கப்புறமா கொடுக்கலன்னா நம்மளை காரி நம்ம தொண்டனை துப்பிட்டு போயிடுவான் வேற கட்சிக்கு அப்படின்னு. அரசாங்கம் அவங்க நல்ல நேர்மையுள்ள அரசாங்கம், மனிதநேயம் உள்ள தலைவர் ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஐயா அவர்கள் அப்பா வந்து உடனே 10 லட்ச ரூபா கொடுக்குறாரு. உடனே நீ வந்து 3 ஹவர் கழிச்சு 10 லட்சம் கொடுக்கலாமா இல்லை 11 லட்சம் கொடுக்கலாமா யோசிச்சு 20 லட்சம் நீ கொடுத்த. இல்லைன்னா அது கூட கொடுக்காம தான் போயிருப்பேன். ஒரு படத்தில் 250 கோடி சம்பாதிக்கிற நீ போதும் அளவுக்கு சம்பாதிச்சுட்ட. அப்போ உன்னால் பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்துக்கு 1 கோடி கொடுக்கறதுக்கு உனக்கு துப்பு இல்லை, அவ்வளோ கஞ்ச பையன் நீ. இப்போ நீ வந்து 2026 இருடா உங்களுக்கு 6 மாதத்தில் இருக்குது பார்த்துப்போம் அப்படின்னு நீங்கள் சாப்பிடலாம். 6 மாதத்தில் உங்களுக்கு இருக்கு பாருங்க. யார் ரவுடிசம்? யார் அவங்க ரவுடிசம் பண்ணதுனால தானேங்க அவங்க செத்து போனாங்க. உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டை சில தற்கூரிலாம் இருக்கிறான் பாருங்க, அவங்க ஃபுல்லாகவே நிறைய பேர் வந்து கொலை பண்ணவன், பெண்களை கற்பழிச்சவன், கஞ்சா குடிக்கி, அதுக்கப்புறம் வந்து நிறைய வழக்குகள்லாம் வந்து சிறைக்கு போனவன் தான் உங்கள் கட்சியில் இருக்கிறான். அப்போ உங்கள் கட்சி தானே ரவுடி கட்சி, அதனால தான் நீ ரவுடி கட்சின்னு சொல்லிக்கிறேன். உன்னையே ஆளுங்கட்சியோ திராவிட முன்னேற்ற கழகம் அவங்க ரவுடியாக இருந்தாங்கன்னா இந்நேரம் விஜய் வெளியில் நடமாடி இருக்க முடியாது, சிறையில் கழித்து இருக்கணும். அம்பியார் ஜெயலலிதா இருக்கும் போது அவர் இந்த மாதிரி பேசி வெளியே வந்திருக்க முடியுமா? அந்த அம்மா தூக்கி உள்ள வச்சுட்டு இருக்கோம், டவுசரெல்லாம் கைட்டு இருக்கோம் அந்த பொம்பளை. இது ஜனநாயக அமைப்புன்றதுனால தான் உன்னை இன்னமும் பேச விட்டு அழகு பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ உங்களுக்கு புரியலையா? இது அவங்க ரவுடியாக மாறினாங்கன்னா நீ அவ்வளோதான். நீ அது ரவுடி கட்சியாக இருந்துச்சுன்னா நீ இன்னொரு சாப்டர் உங்கள் கட்சியை முடிச்சுட்டு இருப்பாங்க. இந்நேரம் நீ பொதுக்குழு கூட்டத்துக்குலாம் வெளியே வந்திருக்க முடியாது, கட்சியாக அதில் கழிச்சிட்டு இருப்ப, நீ ஓட்டிகிட்டு இருப்ப. நீ நேராக நீங்கள் வந்து நேராக இதுக்கு போயிட்டு இருப்பீங்க, மறுபடியும் சினிமா துறை கோடம்பாக்கத்துக்கே போயிட்டு இருப்பீங்க.